ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பர்வீன்ஸ் கேலரி. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரமல் பாயசம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம நார்மல் பாயசத்தை விட பார்த்திங்கன்னா, இந்த கேரமல் பாயசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பேனில் வந்துட்டு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, முந்திரி, திராட்சை இது ரெண்டுமே வந்து நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்ட உடனே பார்த்திங்கன்னா, அதையுமே தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேமியா ஒரு 1 கப்பு சின்ன கப்பாக தான் நான் எடுத்திருக்கேன். அந்த சேமியா நல்லா வந்துட்டு ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் நெய்யில. அதுவுமே நல்லா வறுபட்ட உடனே ஒரு டம்ளர் வந்துட்டு தண்ணி அதையுமே ஆட் பண்ணி நல்லா சேமியாவை வேக விட்டுக்கணும். வேக விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஆகும் சேமியா வேகிறதுக்கு. நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் ஒரு 1/2 லிட்டர் வந்து தனியாக நம்ம காய்ச்சி வச்சுக்கணும் பால். அதுலேருந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன டம்ளர் பாலும் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி அதையுமே நல்லா கொஞ்சம் சேமியா நல்லா வேகட்டும். அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 கப் அதே நம்ம சேமியா எடுத்த கப்லேயே வந்துட்டு நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா வந்துட்டு அதுவே மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகி அதுவே நல்லா வந்து ஒரு ஹனி கலரில் வரும். வந்த உடனே கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டிப்படாது. நெக்ஸ்ட்டு வந்து சேமியாவும் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மீதி வச்சுருந்த பால் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த கேரமலைஸ் இருக்குல்ல, அந்த சிரப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேரமலைஸ்க்கு நம்ம 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கோம். ஸோ, அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுபட்டு வச்சுருக்கோம்ல முந்திரி, திராட்சை அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம கேரமலைஸ் பாயாசம் ரெடி ஆகிடும். நார்மல் பாயாசம் செய்கிறதுக்கு பதில் இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.